அடி உதையை விட காவல் வாகனத்தில் ஏறுவது சிரமம் என்று தெரிந்திருந்தால் வந்திருக்கவே மாட்டேன் என்று திணறிக்கொண்டே ஏறி இடம் பிடித்து பெருமூச்சு விடும் இவர்கள் பல நாள் திட்டம் போட்டு திருடப்போன இடத்தில் தானாக சிக்கிக்கொண்ட நேபாளி கொள்ளையர்கள். இரவோடு இரவாக இந்த வீட்டில் இருந்த மொத்த பணம் நகைகளை சுருட்டிக் கொண்டு காம்பவுண்ட் ஏறி குதித்தவர்களை தான் காவல்துறையினர் காரில் ஏற்றி விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். நேபாளத்தில் இருந்து வந்த கொள்ளையர்களின் பின்புலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள களத்தில் இறங்கினோம். கேரள மாநிலத்தில் உள்ள வர்க்கலா ஹரிஹரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 74 வயதான ஸ்ரீதேவி அம்மாள். கணவர் உயிரிழந்த நிலையில் தன் மகன் மருமகளோடு வசித்து வந்திருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு மகனுக்கு பெங்களூருவில் வேலை கிடைத்துவிட மாமியாரும் மருமகளும் இந்த வீட்டில் தனியாக இருந்திருக்கிறார்கள். ஸ்ரீதேவி அம்மாளுக்கு உடல்நல தொந்தரவு இருந்ததால் சிந்து என்ற பெண் ஹோம் நர்ஸாக அவர்களுடனே தங்கியிருந்து பணிபுரிந்து வந்திருக்கிறார். ஆண் துணை இல்லாத அந்த வீட்டில் இந்த 3 பெண்கள் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த மாதம் வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை என்று வாசலில் போர்டொன்றை மாட்டியிருக்கிறார்கள். ஆட்கள் தேவை என்று அவர்கள் கொடுத்த விளம்பரம்தான் நேபாளி கொள்ளையர்களை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறது. பெங்களூருவில் வேலை பார்க்கும் மகன் நாள்தோறும் குடும்பத்தாரை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசுவது வழக்கம். சம்பவத்தன்று இரவு பலமுறை அழைத்தும் பதில் வராததால் பதறி போனவர் அக்கம் பக்கத்தாரிடம் சொல்லி தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கும்மிருட்டுக்குள் வாட்டசாட்டமான குண்டு தடிகள் 4 பேர் ஸ்ரீதேவி அம்மாளின் காம்பவுண்டுக்குள் உலா வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அங்கு வந்ததை பார்த்ததும் காம்பவுண்ட் ஏறி குதித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டதாக பயந்து போனவர்கள் ஓட்டம் பிடித்தவர்களை விட்டுவிட்டு வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். உள்ளே 3 பெண்களும் மயங்கி கிடந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்ட அக்கம் பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இரவோடு இரவாக வீட்டிற்குள் வந்து சென்ற அந்த கும்பலையும் தேடி இருக்கிறார்கள். டார்ச் லைட் வெளிச்சத்தில்தான் அந்தரத்தில் தொங்கிய அந்த உருவம் கண்ணில் பட்டிருக்கிறது. கொள்ளையடிக்க வந்த 4 பேரில் இந்த கருப்பு சட்டை ஆடு மட்டும் காம்பவுண்ட் ஏறி குதிக்கையில் கம்பி வேலியில் சிக்கி இருக்கிறது. அடுத்த சில மணி நேரத்தில் மற்றொருவரும் சிக்கியிருக்கிறார். காவல்துறை கையில் ஒப்படைக்கப்பட்டவர்களிடம் நடந்த விசாரணையில்தான் ஆட்கள் தேவை என்ற விளம்பரத்தை பயன்படுத்தி ஆட்டைய போட வந்த திட்டம் வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு படையெடுக்கும் வட மாநிலத்தவர்கள் சலூன் கடையிலிருந்து சர்க்கார் வேலை வரை இடம் பிடித்துக் கொண்டாலும் ஒரு பல்க் அமௌண்டை ஆட்டைய போட்டுவிட்டு அவரவர் மாநிலத்திற்கு ஜூட் விடும் கும்பலின் குறியும் தென் மாவட்டங்களை நோக்கியே இருக்கிறது. அப்படி பிழைப்பு தேடி வந்து கேரளாவில் தஞ்சமடைந்த இந்த நேபாளி கும்பல் தன் கைவரிசையை காட்டி காசு பார்த்து வந்திருக்கிறது. ஸ்ரீதேவி அம்மாள் வீட்டு வாசலில் ஆட்கள் தேவை என்ற போர்டை பார்த்ததும் உடனே ஒரு திட்டத்தை போட்டு நேபாள கும்பலை சேர்ந்த பெண் ஒருவர் அந்த வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். வேலைக்கு சேர்ந்த 15 நாட்களில் தங்களுடைய வேலையை காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். சம்பவத்தன்று இரவு மயக்க மருந்து கலந்த உணவை பரிமாறி அனைவரையும் மயக்கமடைய செய்தவர் தன் கூட்டாளிகளை வரவழைத்து வீட்டில் இருந்த பணத்தையும் நகைகளையும் மூட்டை கட்டி கொண்டு தப்பிக்க முயன்றிருக்கின்றனர். அப்போதுதான் இந்த இருவரும் அக்கம்பக்கத்தாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடமிருந்த பணத்தையும் நகையையும் மீட்டு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் போது ராம்குமார் என்பவர் காவல் நிலையத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மற்றொருவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதோடு பணிப்பெண் உட்பட 3 பேரை தீவிரமாக தேடி வருகிறார்கள்.